தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிலதெல்பியா சபை இயேசு கிறிஸ்துவை உண்மையாய் பின்பற்றின சபை. பிலதெல்பியா சபை தங்களுக்கு கொஞ்ச பலன் இருந்த போதும் இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காமல் அவரை பின்பற்றின சபை. இந்த சபையை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வசனத்தை கை கொண்டவர்கள். 7 சபைகளிலும் அருமையான சாட்சி இந்த பிலதெல்பியா சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 7 கடிதங்களில் 5 சபைகளுக்கு மனம் திரும்புங்கள் என்று அழைப்பை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். இந்த சபைக்கும் சிமிர்னா சபைக்கு மாத்திரம் அப்படிப்பட்ட ஒரு அவசியம் ஏற்படவில்லை. உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றின ஒரு சபை. இந்த கடிதத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்பதாக இந்த பட்டணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். அது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த பட்டணம் மற்ற பட்டணங்களை காட்டிலும் புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தை எதுக்கு உருவாக்கினாங்கன்னா, அந்த நாட்களில் கிரேக்க கலாச்சாரத்தை, கிரேக்க மொழியை உலகமெங்கும் கொண்டு செல்கிறதற்காக, அதை பறைசாற்றுகிறதற்காக, கிரேக்க மொழியை, அவர்களுடைய கலாச்சாரத்தை உலகத்திற்கு காண்பிக்கிறதற்காக உருவாக்கப்பட்ட பட்டணம்தான் இந்த பிலதெல்பியா பட்டணம். அதிக விக்கிரக ஆராதனைகள், வழிபாடுகள் நிறைந்த ஒரு பட்டணம். இந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அடிக்கடி அங்கே பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும். பூமி அதிர்ச்சிகள் ஏற்படும் போது இந்த ஜனங்கள் பட்டணத்தை விட்டு வெளியேறுவாங்க. அந்த காரியங்களெல்லாம் சரியான பிறகு திரும்பவும் அவர்கள் குடி வருவாங்க. இது அடிக்கடி நடந்த ஒரு காரியம். இந்த பட்டணத்தில் மிகவும் அழகான நிறைய கட்டிடங்கள் அந்த இடத்துல இருந்தது. இப்பொழுது நம்ம இந்த சபையை குறித்து நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் என்று சொல்லி இந்த ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். பரிசுத்தமுள்ளவர் அப்படிங்கிற அந்த பெயர் பிதாவாகிய தேவனுக்கு திரும்ப திரும்ப வேதத்தில் பயன்படுத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே பெயர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறது. பரிசுத்தமுள்ளவர், சத்தியமுள்ளவர். ஏன் இந்த இடத்துல சத்தியமுள்ளவர், ஏன்னா உண்மை உள்ளவர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறதுனா, அங்கே பொய்யான அநேக தெய்வங்கள், விக்கிரகங்கள் வழிபடுத்தப்பட்டபடியினால் உண்மையுள்ள தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல தம்மை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்தமுள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவர். தாவீதின் திறவுகோலை உடையவர். இந்த தாவீதின் திறவுகோல் அப்படிங்கிற இந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால் ஏசாயா 22ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்த்தா நமக்கு நல்லா புரியும். ஏசாயா 22ஆம் அதிகாரத்தில் 15 முதல் 23 வரைக்கும் அங்கே ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியா ராஜாவோடு இருந்த 2 முக்கியமான நபர்கள், மந்திரிமார்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவனுடைய பெயர் செப்னா என்று எழுதப்பட்டிருக்கிறது, இன்னொருவனுடைய பெயர் எலியாக்கீம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செப்னாவுக்கு நல்ல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பொறுப்புகள் அவனிடத்திலிருந்து பறிக்கப்படுகிறது. ஏன் பறிக்கப்படுகிறது? வேத ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனக்கு கிடைத்த பொறுப்புகளை அவன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக செயல்படுத்தாமல் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவன் செயல்படுத்தினான். தனக்கென்று சொந்தமான கல்லறையை அவன் உருவாக்கினான் உயரமான இடத்துல. அந்த நாட்களில் இது ஒரு வழக்கமாக இருந்தாலும், இந்த குறிப்பிட்ட நாட்கள் இஸ்ரவேல் மக்கள் சிறையிருப்புக்கு போக வேண்டிய நாட்கள். அப்போ தேவன் இவர்கள் சிறையிருப்புக்கு போகணுங்கிறது முன்குறித்திருக்கிறார். அவனோ, நான் இந்த பட்டணத்திலே வாழ்ந்து இந்த பட்டணத்திலே மரிப்பேன் என்று சொல்லி தனக்காக அவன் கல்லறைகளை அவன் கட்டினான். பாருங்கள், ஆண்டவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவன் செய்ததுனால, தேவனை மகிமைப்படுத்தும்படியான வாழ்க்கை வாழாமல் தன்னுடைய சொந்த பெயர் பிரஸ்தாபத்திற்காக காரியங்களை செய்தபடினால கர்த்தர் என்ன செய்தார்? அவனை அந்த பட்டத்திலிருந்து அவனை தள்ளினார். எசேக்கியாவின் முக்கியமான மந்திரியாகிய இவன் தன்னுடைய பொறுப்புகளை இழந்து போனான். என்ன காரணம்னா,
அவன் தேவ மகிமைக்காக செயல்படாமல் தன்னுடைய சொந்த மகிமைக்காக அவன் செயல்படுகிறான். அடுத்தது எலியாக்கீம் என்கிற ஒரு மனுஷனை குறித்து அதே பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். அந்த மனுஷனை குறித்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஆண்டவர் என்ன சொல்கிறார், செப்பனாட்ட உன்னுடைய வஸ்திரத்தையும் உன்னுடைய கச்சையும் எடுத்து உன்னுடைய அதிகாரத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். தாவீதின் திறவுகோலை அவனுடைய தோளின் மேல் நான் வைப்பேன். நல்லா கவனிங்க, தோளின் மேல் வைப்பேன் அப்படின்னா எலியாக்கீமுக்கு திறவுகோல் கொடுக்கப்படலை. திறவுகோல் தேவனுடையது தான், ஆனாலும் அதை அவனுடைய தோளில் அவர் வைக்கிறார். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டுமானால், அந்த நாட்களில் ஒரு ராஜாவினுடைய அரண்மனையினுடைய முக்கியமான திறவுகோல் அந்த ராஜா யாரை ஒரு பெரிய மந்திரியாக, பிரதானமான மந்திரியாக நியமித்திருக்கிறானோ அவனுடைய தோளில் வைத்து அவனுடைய வஸ்திரத்தோடு அந்த திறவுகோல், அந்த சாவி இணைக்கப்பட்டிருக்கும். அதையே தான் இங்கேயும் அடையாளப்படுத்தப்படுகிறது. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்னா, தாவீதின் திறவுகோலை எலியாக்கீமுடைய தோள்களின் மேலே நான் வைப்பேன். இந்த எலியாக்கீம் என்பவன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அங்கே காணப்படுகிறான். இப்போ நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எல்லா சபைகளுக்கும் இது ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன கிரியைகள்? உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியால் தேவனை இவர்கள் அதிகமாக சார்ந்து கொண்டார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு. அவர்களுக்கு பலன் கொஞ்சமாக இருந்ததுனால இவர்கள் தேவனை சார்ந்து கொண்டார்கள். சிம்சோனை குறித்து நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். ரொம்ப பராக்கிரமசாலியாக இருக்கிறான். அவனுக்கு அதிக பலன் இருந்ததுனால என்னவோ தெரியல, அவன் தன்னைத்தானே சார்ந்து கொண்டு தன்னுடைய மன விருப்பத்தின்படி அவன் வாழ்ந்து கொண்டு இருந்ததை நாம் பார்க்குறோம். பவுலுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பார்க்குறோம்? பவுலுடைய பலவீனத்தில் தேவனுடைய கிருபை, தேவனுடைய பலன் அங்கு பூரணமாய் விளங்கினதை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல ஆபிரகாம் வாழ்க்கையை கூட நம்ம சிந்தித்து பார்க்கலாம். 75 வயதில் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இதை கேட்டோன்னே ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். அவன் விசுவாசித்ததை தேவன் அவனுக்கு நீதியாக எண்ணினார். நாட்கள் சென்றது. இப்போ ஆபிரகாமுக்கு 86 வயது. சாராளுடைய பேச்சை கேட்டு ஆகார் மூலமாக இஸ்மவேலை அவர்கள் பெற்றெடுக்கிறார்கள். இப்போ நல்லா கவனிங்க, ஆபிரகாமுக்கு இந்த சம்பவங்களாம் முடிந்து 13 வருஷங்கள் தாண்டி ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் 99 வயது. 99 வயதில் தேவன் திரும்பவும் ஆபிரகாமுக்கு வெளிப்படுகிறார். வெளிப்பட்டு சாராள் மூலமாக ஈசாக்கை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இந்த இடத்துல ஆபிரகாம் என்ன செய்கிறார்னா, தேவனுக்கு முன்பாக பணிந்து 100 வயதான எனக்கு 90 வயதான என் மனைவிக்கு பிள்ளை பிறக்குமோ என்று சொல்லி நகைத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ நல்லா கவனிங்க, 75 வயதில் இருந்த விசுவாசம் 99 வயதில் இல்லை. அப்போ 75 வயதில் ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறார். 86 வயதில் இஸ்மவேலை பெற்றெடுக்கிற பலம் அவருடைய சரீரத்தில் இருக்கிறது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ளுகிறோன்னா, ஆபிரகாமுக்கு தன்னுடைய சரீரத்தில் பலன் இருந்தபோது தனக்கு பிள்ளை பிறக்கும் என்று சொல்லி தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் விசுவாசித்தார். இப்போ 99 வயது, சரீரம் செத்து போனது. இப்போது இந்த சூழ்நிலையில் அவர் எப்படி பார்க்கிறார்? இனி எங்களுக்கு என்ன நன்மை நடக்கப் போகிறது? இஸ்மவேலை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று சொல்லி ஆபிரகாம் அந்த இடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் திரும்பவும் அந்த இடத்துல தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டு தம்மை காண்பித்ததுனால திரும்பவும் ஆபிரகாமுடைய விசுவாசம் புதுப்பிக்கப்பட்டு ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்யலையாம்?
தன் சரீரம் செத்து போனதை எண்ணாதிருந்தான் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். பலன் இருந்தபோது கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசித்தார். தன்னுடைய சரீரத்தில் பலன் குறைந்த போதோ அந்த விசுவாசத்தை விட்டு ஆபிரகாம் கொஞ்சம் தடுமாறினதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த சபையை குறித்து நாம் என்ன பார்க்கிறோம்னா, இவங்க மறுதலிக்காத ஒரு சபை. கொஞ்ச பலன் இருந்த போதும் கர்த்தரை மறுதலிக்காமல் கர்த்தரை சார்ந்து கொண்டு, இதை கேட்கிற எனக்கு அன்பானவர்கள், ஒருவேளை இந்த சபைக்கு பிரச்சனைகள் வந்தபோது, வெளியிலிருந்து பிரச்சனைகள் வந்தபோது இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்திருப்பாங்க. இவர்கள் துணை செய்கிறதற்கு, இவர்களுக்காய் பேசுகிறதற்கு ஒருவேளை அங்கே அநேகர் இல்லாமல் இருந்திருக்கலாம். அங்கிருந்த யூதர்களால் இவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தபோது இவர்களுக்கு கொஞ்ச பலன் இருந்தும் தேவனுக்காக என்ன செய்தார்களாம்? அவர்கள் நின்றார்கள். அப்போ தேவனை நாம் எப்படி விசுவாசிக்க போகிறோம்? நமக்கு இருக்கிற பலத்தின் அடிப்படையில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த சபையை குறித்து இன்னொரு வார்த்தைங்க கவனிங்க. நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால, வசனத்தை, பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனத்தை இவர்கள் என்ன செய்தார்களாம்? கை கொண்டார்கள். இவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தபோது, உபத்திரவங்கள் வந்தபோது, பொறுமையை குறித்து சொல்லப்பட்ட வசனங்களுக்கு இவர்கள் கீழ்ப்படிந்து நடந்தார்கள். இந்த 7 சபைகளிலும் இந்த சபையை பார்த்து தான் நல்ல வார்த்தைகள் சொல்லப்படுது. வசனத்தை கை கொண்ட சபை. அதனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். இந்த இடத்துல திறந்த வாசல் எதை குறிக்குதுன்னா, சுவிசேஷத்திற்கான ஒரு திறந்த வாசல். இந்த பட்டணம் இதற்காக உருவாக்கப்பட்டது. நான் சொன்னேன், கிரேக்கர்களுடைய கலாச்சாரத்தை, மொழியை உலகத்திற்கு பறைசாற்றும் விதமாக இந்த பட்டணம் உருவாக்கப்பட்டது. ஆனால் இந்த சபையை தேவன் எப்படி உருவாக்கினார் பாருங்க, உலகத்திற்கு சுவிசேஷத்தை கொண்டு போகும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்தை பறைசாற்றும்படியாக, தேவனுடைய மகிமையை உலகத்திற்கு அறிவிக்கும்படியாக தேவன் இந்த சபையை தெரிந்து கொண்டார். 9வது வசனம், இதோ யூதரல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய இவர்கள் யார் அப்படின்னா, இவங்க யூத ஜப ஆலயத்தில் இருந்தவர்கள், யூதர் என்று தங்களை அழைத்து கொண்டவர்கள். ஆனால் இவர்கள் உண்மையாக தேவனை பின்பற்றாத மக்கள். இவர்களால் இந்த சபைக்கு ஒரு பெரிய பிரச்சனை அந்த நாட்களில் இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்களிலும் சிலரை நான் என்ன செய்வேன்? உனக்கு நான் கொடுப்பேன். உண்மையில் அன்பாக இருக்கிறத அதன் மூலமாக நான் நிரூபிப்பேன். 10வது வசனம் பாருங்க, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ கை கொண்டபடியால். இந்த யூதர்களால் இவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தபோது இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்களுக்கு வந்த உபத்திரவத்தை பொறுமையாக சகித்தார்கள். எதிர்த்து அவர்களோடு வாக்குவாதம் பண்ணலை, பிரச்சனை பண்ணலை. தேவனுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல நிற்கிறார்கள். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் கவனிங்க, காத்து கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வசனத்தை அவர்கள் காத்து கொண்டபடியினால அவர்களுக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரு பாருங்க, வரப்போகிற சோதனைக்கு நான் உங்களை விலக்கி பாதுகாப்பேன். அப்போ இயேசுவின் நாமத்தினால அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாய் வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம பொறுமையாக கையாளும் போது தேவன் என்ன செய்கிறார்? உலகம் முழுவதிலும் வரக்கூடிய பிரச்சனைகள், சோதனைகளுக்கு நம்மை, சபையை கர்த்தர் விலக்கி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். 11வது வசனம், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அவர் வருகிறார் என்ற சிந்தையோடு சபை செயல்பட வேண்டும். மற்றொரு நாள் நமக்கு பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், வேறு விதமான பிரச்சனைகள் நமக்கு இருக்கலாம். என்ன இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இதோ இயேசு கிறிஸ்து வருகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறார் என்ற சிந்தையோட இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. உனக்கு இருக்கிற மேன்மையை நீ காத்துக்க. கொஞ்சம் பலத்தில் இவ்வளவு நாட்கள் நீ ஆண்டவருக்காய் நின்றிருக்கிற, அதை தொடர்ந்து நீ காத்துக்கொள்.
அப்போ இவங்க வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை பாதி தூரத்தில் இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை பாதியில் முடிந்து போகிற ஒரு வாழ்க்கை அல்ல. முற்றும் முடிய நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கடைசி வரைக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் நிற்க வேண்டும். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே அவர் சொல்கிறாரு, மற்றொருவன் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி உனக்கு உண்டானதை பற்றி கொண்டிரு. செப்னாவை குறித்து, எலியாக்கீமை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். செப்னா தன்னுடைய கிரீடத்தை இழந்து போனான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட மேன்மையை, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அலுவலை அவன் இழந்து போனான். தனக்காக செயல்பட்டதுனால தேவன் தனக்கு கொடுத்த பொறுப்புகளை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல், அந்த பொறுப்புகளை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்டாமல் தன்னுடைய ராஜ்யத்தை அவன் கட்ட நினைத்ததுனால, தன்னுடைய நாம மகிமைக்காக ஒரு சில காரியங்களை செய்ததுனால அவனுடைய அலுவலை ஆண்டவர் அவனை விட்டு பிடுங்கினார். இங்கு அதே தான் சொல்லப்படுகிறது, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்து கொள்ளாதபடிக்கு. இது பறித்து கொண்டு போகிற, திருடி கொண்டு போகிற இல்லை, இது இழந்து போகிற. உன்னுடைய கிரீடம் மற்றொருவனுக்கு கொடுக்கப்படாதபடிக்கு அதை என்ன செய், நீ பற்றி கொண்டுரு. கடைசியாக ஜெயங்கொள்ளுகிறவர்களுக்கு அங்கே ஒரு வாக்குத்தத்தம் சொல்லப்படுகிறது. ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன். இந்த பட்டணத்தை குறித்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். பூமி அதிர்ச்சினால் அடிக்கடி அவர்கள் இடம் பெயர்கிறது அவர்களுக்கு வழக்கம். ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு பட்டணத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உங்களை தூணாக்குவேன். தூண் ஒரு பலனை குறிக்கிறது, உறுதியான தன்மையை குறிக்கிறது, ஒரு நண்பகத்தன்மையை குறிக்கிறது, ஒரு அழகை குறிக்கிறது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கை தடுமாற்றமான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம், அலைந்து திரிகிற வாழ்க்கையாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இதில் ஜெயம் கொள்ளும்போது, முடிவு பரியந்தம் இந்த காரியங்களை நீங்கள் நிலை நின்று ஜெயித்து வரும்போது, தேவனுடைய ஆலயத்தில் உங்களை நிலையுள்ளவர்களாக ஒரு தூணாக அந்த இடத்துல நான் ஸ்தாபிப்பேன். அந்த நாட்களில் தூண் ஒரு பட்டணத்தில் பெயர் பெற்றவன், இல்லைன்னா ஆசாரியர்களில் எல்லாரையும் காட்டிலும் ரொம்ப பிரமாதமாக ஜனங்களுக்கு சேவை செய்த மக்களுக்காக ஸ்பெஷலாக ஒரு தூண் செய்யப்பட்டு ஆலயங்களில் நிறுத்தப்பட்டது என்று சரித்திரம் சொல்கிறது. இன்னொரு விதத்தில் அங்கே ஏற்கனவே இருக்கிற தூண்களில் இவர்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டது அப்படிங்கிற சரித்திரமும் இருக்கிறது. அப்போ இது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தேவனுக்காக நாம் நிற்கும்போது அவர் என்ன செய்கிறார், தேவனுடைய ஆலயத்தில் நம்மை தூணாக மாற்றுகிறார். அதனிடத்தினின்று ஒரு காலம் அவர் என்ன செய்கிறதில்லை, அவர்களை நீக்குகிறதில்லை. உண்மையுள்ளவர்களை கனப்படுத்தும்படியாக இந்த தூண், அந்த தூணில் பெயர்கள் எழுதப்படுகிறது. கவனிங்க, தூண் என்ன செய்கிறது, சபையை தாங்கி பிடிக்கிறது. சபையை தாங்கி பிடிக்கிற ஒரே காரியம் இந்த தூண் தான். ஆனால் அந்த தூண் எதின் மேலே நிற்கிறது கவனிங்க, அந்த தூண் அஸ்திபாரத்தின் மேலே நிற்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேலே தூண்களாக சபையார் தூண்களாக நிற்கும்போது அந்த சபை காக்கப்படுகிறது. திரும்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவில் நாம் தூண்களாக நிற்கும்போது, சபையாராக நாம் தூண்களாக நிற்கும்போது, அந்த சபையார், உண்மையுள்ள அந்த சபையார் என்ன செய்கிறாங்க, தங்களுடைய சபையை அவர்கள் தாங்கி பிடிக்கிறார்கள், அதை நிலை நிறுத்துகிறார்கள். இந்த பட்டணம் அப்படிப்பட்ட ஒரு பட்டணம்தான். பிலதெல்பியா பட்டணம் தங்களுடைய சபைக்காக, தேவனுக்காக நின்ற ஒரு பட்டணம். சபையை காத்து கொண்ட ஒரு சபையாராக தேவனுக்காக நின்று அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த சபையை காத்து கொண்டார்கள். கடைசியில் ஒரு காரியம் அங்கே சொல்லுகிறார், தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இந்த பெயர் எழுதுகிறது எதை குறிக்குதுன்னா, பெயர் யாருடையதோ அவருக்கு நாம் சொந்தமானவர்கள் என்பதை அங்கே குறிக்கிறது. அப்போ அவருடைய பெயர் நமக்கு எழுதப்படுகிறதுனா நாம் அவருடையவர்கள் என்கிற மேன்மையை இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், நமக்கு கொடுக்கிறார். வசனத்தை கை கொண்ட சபை, பிலதெல்பியா சபையை போல வாழ்கிறதுக்கு நம்மை நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளிலும்
வேத வசனங்களை காத்துக்கொண்டு இந்த பிலதெல்பியா சபையாரை போல தேவனை மறுதலிக்காமல் அவருக்காக நிற்கும்போது மெய்யாகவே இந்த உலகத்துக்கு வரக்கூடிய சோதனை காலம், வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களையும் என்னையும் தேவன் பாதுகாப்பார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.